ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயிர் 1 இது பயிர் 2. ஓகேங்களா? ஓகேங்களா? கார்டு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். செப்பரேஷன். ஓகேங்களா? நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு தெரியுது. பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னு சொல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செப்பரேஷன் ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது நினச்சிட்ருக்கேன் அப்படின்றாங்க. ஆனால் இதுக்கான ஃபியூச்சர் எதுவுமே கிடையாதுன்றது தான் 100க்கு 100 உண்மை. ஓகேங்களா? பயில் 1 பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, நான் ஒரே ஒரு கார்டு மட்டும் எடுக்கிறேன். ஓகே, இதுக்கான கார்டு என்ன எடுத்தோன்னா அன்கண்டிஷ்னல் லவ், கிவிங், ரிசீவிங், ஃபேர்னஸ், லவ், அஃபெக்ஷன், ரிட்டர்ன். அது லவ் கொடுத்தீங்க அப்படின்னா லவ் வரும். இல்லை வேற எதுனா ஏமாத்தினீங்க அப்படின்னா வேற ஒருத்தர் மூலமாக நீங்கள் ஏமாறுவீங்கன்றது கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ லவ் மட்டும் கொடுங்க, அஃபெக்ஷன் கொடுங்க. அது திரும்பி 2 மடங்காக என்ன நிறைய மடங்கு திரும்பி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பயில் 1க்கானது. பயில் 2 பார்ப்போமா? டெம்பரன்ஸ். ஓகேங்களா? டெம்பரன்ஸ் வந்தாலே நல்ல கார்டு. ஓகேங்களா? அதேமாரி ஏஞ்சல் கார்டு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் எதனா ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆற்றுல ஒரு கலசத்தில் ஒரு கால் வச்சுக்கிட்டு முடிவு பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி முடிவு எடுக்கிறப்போ நீங்கள் இறங்கி செய்ய ஆரம்பிக்கிறப்போ எதனா எஃபெக்ட் ஆக இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் தயவு செஞ்சு நல்ல முடிவு எடுக்கிறப்போ 2 இடத்துல வச்சுன்னு இருக்காமல் ஒரு இதில் ஸ்டெப் எடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான அது நல்லதாக நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 2 வான்ஸ் இருக்குது. அதேமாரி உலகம் வச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா உங்களை உயிராக தான் லவ் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க ஆற்றுல ஒரு கால் செத்தில் ஒரு கால் வச்சிட்ருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பி கேர்ஃபுல் தான் சொல்லணும். ஓகேங்களா? அவங்களுடைய வீட்டையும் விட்டு கொடுக்காம அதேமாரி உங்களையும் விட்டு கொடுக்காம இருக்காங்க. அதுதான் இங்கே இருக்கு. ஸோ பார்த்து எப்படி இது பண்ணணுமோ முடிவு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பயில்